புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வாக்காளர்களின் எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். பாலவெற்றிவேல், வணக்கம். புதுச்சேரி மக்கள் என்ன சொல்றாங்க, அவங்களோட கோரிக்கைகள் எல்லாம் என்னென்ன, கூடுதல் விவரங்கள்? விக்னேஷ், புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து இன்று புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்துள்ளது. இன்று காலை லாஸ்பேட்டை இதயா கல்லூரியில் என் நாடு என் ஓட்டு சிறப்பு பேரணி, விழிப்புணர்வு பேரணி நடைபெற்ற நிலையில் தற்போது புதுச்சேரியின் அடையாளமாக விளங்கக்கூடிய கடற்கரை காந்தி சிலை எதிரே மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் 25ஆம் தேதி கன்னியாகுமரியில் தொடங்கிய தேர்தல் பேருந்து சிறப்பு பயணம் தென் மாவட்டங்கள் மற்றும் காவிரி படுகை மாவட்டங்களை கடந்து ஒரு மாத காலமாக பயணித்து இன்று புதுச்சேரி வருகை தந்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சி கடற்கரையில் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. பறை, பரதம், மல்லர் கம்பம், சிலம்பம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கிய மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக தற்போது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வணிகர்கள், மீனவர்கள், விவசாயிகள், பழங்குடி மக்கள் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டு வருகின்றனர். கடந்த ஒரு மணி நேரமாக கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றே தொடங்கி இருக்கும் நிலையில புதுச்சேரி அரசியலில் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சி தேர்தல் விழிப்புணர்வு மற்றும் வாக்காளர்கள் வாக்கு செலுத்துவதன் அவசியம் குறித்தும், யாருக்கு வாக்களிக்க வேண்டும், எதை அடிப்படையில் வாக்களிக்க வேண்டும் என்பதை கருத்துக்களுடன் ஒரு பரிமாற்ற நிகழ்ச்சியாக நடைபெற்று வருகிறது. விக்னேஷ், பாலவெற்றிவேல், புதுச்சேரி மக்களோட முதன்மையான கோரிக்கைகள் என்ன? அவங்க பிரதான அரசியல் கட்சிகளிடமிருந்து என்னென்ன மாதிரியான கோரிக்கைகளை எதிர்பார்க்கிறாங்க? புதுச்சேரி தமிழ்நாடு என்பது இரட்டை சகோதரர்கள் மாநிலம் என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழர் வாழக்கூடிய மற்றொரு பகுதியாக புதுச்சேரி விளங்குகிறது. இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளை பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செய்தார்கள் என்றால், புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி செய்தார்கள். புதுச்சேரியில் இன்னமும் பிரெஞ்சு எச்சங்கள் நிறைந்து காணக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்நிலையில் தான் புதுச்சேரி 1954ஆம் ஆண்டு முதல் யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை பிரதானமான கோரிக்கை என்பது மாநில சுய ஆட்சி, அதாவது புதுச்சேரியை ஒரு மாநிலமாக மாற்ற வேண்டும். யூனியன் பிரதேசமாக இருப்பதன் காரணமாக மத்திய அரசினுடைய அதிகாரம் இங்கு அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சரை விட துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் அதிகமாக இருப்பதன் காரணமாக மக்கள் நலத்திட்டங்கள் செய்ய முடியவில்லை. எனவே பிரதான கோரிக்கையாக புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு அரசியல் கட்சிகள் வைப்பது புதுச்சேரியை மாநில அந்தஸ்தாக மாற்ற வேண்டும் என்பதுதான். அடுத்ததாக புதுச்சேரியை பொறுத்தவரை வேலை வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது. படித்த இளைஞர்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களை நோக்கிதான் செல்ல வேண்டும் ஒரு நிலை இருக்கிறது. தொழில் கூடங்கள் வேணும் பெருகவில்லை, வேலை வாய்ப்பை பெருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. பல்வேறு விதமான சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் மக்களிடையே இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி இப்போது மீண்டும் ஆட்சியை தக்க வைப்பதற்கான முயற்சியில பெஸ்ட் புதுச்சேரி என்னும் ஒரு கோரிக்கையை வைத்து தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரஸ் திமுக கூட்டணி தற்போது மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஒஸ்ட் புதுச்சேரி இரட்டை இன்ஜின் ஆட்சியாக பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு புதுச்சேரியை பால்படுத்தி இருக்கிறது என பிரச்சாரத்தை வகுத்து வருகிறார்கள். ஆனால் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை இன்னமும் தொகுதி பங்கீடு உடன்படிக்கை இன்னும் மேற்கொள்ளப்படாத நிலையில இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கி இருக்கிறது. இன்னும் 23 நாட்களில் புதுச்சேரி மக்கள் வாக்களிக்க உள்ள நிலையில புதுச்சேரி மாநிலத்தில் புதிய தலைமுறையின் மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சி நடத்தப்படுவது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், புதுச்சேரியில புதிய தலைமுறையின் மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்வு தொடர்பாகவும் புதுச்சேரியின் தற்போதைய கள நிலவரம் தொடர்பாகவும் கூடுதல் விவரங்களை பகிர்ந்துள்ளமைக்காக நன்றி பாலவெற்றிவேல்.